பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய மாதத்தை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த 6 மாதங்களும் கர்த்தர் நம்மை கண்ணின்மணி போல பாதுகாத்து நல்ல கிருபைகளை தந்து ஆசீர்வாதத்தை தந்து பலத்தை தந்து கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். இந்த மாதமும் நல்ல கிருபைகளையும் ஆசீர்வாதத்தையும் பலத்தையும் தந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 49வது வசனம். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தை இயேசுவின் தாயாகிய மரியாள் சொல்லக்கூடிய வார்த்தை. ஆங்கில வேதத்தில் பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வல்லமை உள்ளவர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை விசுவாசித்து நாம் அநேகருக்கு சாட்சியாக என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று நாம் விசுவாசத்தோடு சொல்லியிருக்கிறோம். ஆனால் நாட்கள் கடந்து வந்த பொழுது அநேக காரியங்களை இனிமேல் எனக்கு கர்த்தர் இதை செய்வாரா என்கிற சந்தேகங்கள் நமக்குள்ளே வருகிறது. ஆனால் இங்கே வார்த்தை சொல்லுகிறது, எனக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று, செய்வார் என்று அல்ல, செய்தார் என்று சாட்சியாக சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக சாட்சியாக கர்த்தர் சொல்ல வைப்பார். நாம் வேதத்தில் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிலிருந்து சிறையிருப்பிலிருந்து வெளியிலே வருகிறார்கள். வரும்பொழுது அது அவர்களுக்கு சொப்பனம் காண்பது போல இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் சொப்பனம் காண்பது போல இருந்தது? ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. எப்படி நாம் விடுவிக்கப்படுவோம் என்றிருந்த நாட்களிலே கர்த்தர் விடுவித்து கொண்டு வந்ததை அவர்களால் நம்ப முடியவில்லை. அதே போல் யோசேப்பினுடைய சகோதரர்கள் வந்து யாக்கோபினிடத்தில், யோசேப்பு எகிப்திலே நல்ல உயர் அதிகாரியாக இருக்கிறான், அவனை பார்க்க போவோம் என்று சொன்ன பொழுது யாக்கோபு அதை விசுவாசிக்கவில்லை. ஏன்னா நம்ப முடியாத ஒரு காரியம். ஆனால் அதை கர்த்தர் யாக்கோபிற்கு காண்பித்து கொடுத்தார். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மால் முடியாது என்ற அநேக காரியங்களை நாம் நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிறோம். என் வாழ்க்கையில் இது ஆண்டவர் செய்வாரா என்கிற சந்தேகத்தோடு, இனிமேல் என் வாழ்க்கையில் இது நடக்காது என்ற அநேக காரியங்களை நாம் முடிவு செய்து வைத்திருக்கிறோம். அந்த காரியங்களிலே கர்த்தர் நமக்கு பெரிய அற்புதத்தை நிச்சயமாக செய்வார். எப்படி அந்த சிறையிருப்பிலிருந்து ஜனங்கள் வெளியில் வந்தது போல, அது எப்படி அவர்களுக்கு சொப்பனம் காண்பது போல இருந்ததோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எதிர்பார்க்காத சில நன்மைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக செய்து சாட்சியாக சொல்ல வைக்க போகிறார். எப்படி கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார், வல்லமை உள்ளவர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று நம்மை நிச்சயமாக சாட்சியாக சொல்ல வைப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இங்கே மரியாள் சாட்சியாக சொன்னது போல எங்களையும் நிச்சயமாக சாட்சியாக சொல்ல வைப்பீர் என்று விசுவாசிக்கிறோம். அதே விசுவாசத்தோடு நிலைத்திருக்க கர்த்தர்களுக்கு நல்ல கிருபைகளை தாரும், நன்மைகளை காண செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.